Welcome to Welcome to Gymkhana Explorer, guys. Okay, so welcome to Gymkhana Explorers. நம்ம இங்க எங்க வந்திருக்கோம்னா தடையை உடைச்சு தடா ஃபால்ஸ்க்காக வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்ப நாங்க ஜெனரலா சொல்லுவோம், பட் இப்போ தலைவன் ஒரு வாட்டி இன்ட்ரோ சொல்லுவாப்ல. சொல்றேன். ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். ஸ்கூல் பஸ்ல நிக்குதுடா. என்னடா வெக்கப்படுறே? ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? பின்னாடி பாருங்க ஸ்கூல் பஸ் தான் நிக்குது. சோ அதனால ஹாய் காட்டுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆமா, இன்னைக்கு லீவு கிடையாதுல்ல, நம்மளா ஜாலியா சுற்றுறோம். அவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுனால చాలా డిసప్పాయింట్ గా వెళ్తాం అందరూ. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் ரோடெலாம் இப்படி தான் இருக்கும் போது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான், 4.7 கிலோமீட்டர். ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, இன்னொரு 10 நிமிஷம். இதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங்னா 10 நிமிஷம் ஆஃப் ரோடிங். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ வந்தாச்சுங்க. நம்ம வந்து இங்கேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் உள்ளே போகணும் தான். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு பர்சனுக்கு உள்ளே வந்து 50 ருபீஸ் என்ட்ரி. நாங்கள் 5 பேர் வந்ததுனால ஒரு 250 ஆச்சு. 250 ப்ளஸ் வந்து காருக்கு வந்து 300 அண்ட் வந்து பைக்லாம் வந்து 50 தான். பைக்குக்கு 50, காருக்கு வந்து 300. ஸோ அதுதான். அண்ட் வந்து இங்கே தான் என்ட்ரன்ஸு. இங்கே நல்லா கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தோம், ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஐ லவ் உபலமகுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இது கூட போட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஸ்பாட்டு. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. ஸோ இதான் வந்துட்டு மேப்பு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் தெரியும்? ஆர்ஏ ஃபால்ஸு, மூலக்கோணா, ஓகே தலக்கோணா, நம்ம இருக்கிறது உபலமகுடு இங்கே இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் பக்கத்தில் தாங்க. இதெல்லாம் ரீல்ஸில் பார்த்துருப்போம். சென்னைக்கு மிக அருகில் வரி ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். எதுவும் ஜுவாலஜி பார்க் கூட இருக்குது. ஆனால் இது எல்லாமே லாங் தான். 30 கிலோமீட்டர்ஸ், மினிமம் 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பக்கம்லாம் கிடையாது. ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டரு. நம்ம எடுத்துருப்போம். இங்கே தான் டிக்கெட் எடுத்தோம். இங்கே வந்துட்டு ஒன்லி யூபிஐ தாங்க, கேஷ் வந்து கிடையாது. மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் கேஷ் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். நெட்ஒர்க் இல்லாதனால நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே வந்துட்டு வெறும் யூபிஐ மட்டும்தான். இங்கெல்லாம் வந்து கூட வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கிறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா வெட்டிங் ஷூட். ஏன்னா அங்கே பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச் மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. கார் உள்ள வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஐ லவ் உபலமகுடு. அங்கே பாருங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்க, அந்த எல்லா ஃபால்ஸோட ஃபோட்டோ. RA1, RA2, RA3. இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. இப்போ நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. இது இப்படிதான் இருக்குமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஃபுல்லாக செக்கிங் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலு, அப்புறம் சில பல சிவபானம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாமே பக்காவான செக்கிங்கோட தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே பிடிச்சிடுவாங்க. அண்ட் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும் ஆக்சுவலாக உள்ள. அவனா சொன்னாங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் தான் கார் பார்க்கிங் நிறுத்துகிற இடம் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக செம்மண் ரோடு தான், ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உள்ளே போயிட்டு. ஓகே கைஸ், நம்ம இப்போது காரை பார்க் பண்ணிட்டு பின்னாடி பார்க் பண்ணிட்டு அப்படியே போகிறோம். இப்போ தான் கூட்டம் ஒருத்தராக வராங்க. மணி இப்போ வந்து ஒரு 8:45 ஆகுது. ஸோ இங்கே பாருங்க, செத்துறது பைத்தியம் அது. இவன் எந்த காட்டுக்குள்ளே போகலான்னு இப்போயே பிளான் பண்ணிட்டு இருக்காப்புல. பாருங்க, அடிச்சு வெயில் கிளியுது. நாங்க இப்போ போறப்போ இப்படி இருக்கோம், வர்றப்போ நீக்ரோஸ் மாதிரி இருக்க போறோம். வந்தாங்க வே டு உம்பலம். தண்ணி இவ்வளோ நிறைய இருக்கு மேல. உம்பலம் மாடுங்க. உம்பலம் மடுகு.
உபலமடுகு ஃபர்ஸ்ட் ரிவர் கிராசிங் பிரிட்ஜ். ஓகே, இப்போ நம்ம டைட்டானிக் ஷிப்புக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கோம். உபலமடுகு ஃபால்ஸ். கெவின் டைவ் அடிச்சு குளிடுறா அப்படியே. காலைல குளிக்காம வந்துட்டான், ஆய் போயிட்டு ஆய் கழுவாம வந்துட்டாங்க அந்த கெவின். இங்க வந்து தான் அதை ஃபுல் நல்லா தான் இருக்கு இந்த இடம், கிளியரா இருக்கு பாருங்க தண்ணி. ஏன்டா கழுவலாம் கேட்டா இன்னைக்கு நம்ம வெளில தானே போறோம், அங்கேயே கழுவிக்கலாம். இங்க பாரு மீன் பாரு, எவ்வளவு மீன் பாருங்க ப்ரோ. செமையா இருக்குல்ல. ஒயிட் சாண்ட் போட்டிருக்காங்க, யாரோ ஏதோ போட்டிருக்காங்க. நல்லா கிளியரா இருக்கு பாரு தண்ணி. ஆனா அப்படியே உள்ள போலாம் கைஸ். நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கோம், இன்னும் போனோம். நம்ம கொஞ்சம் கிட்ட போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறோம். இல்ல இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 வழியா பிரியுது, ஒண்ணு எப்படி போகுது ஒண்ணு அப்படி. அதான்டா, ஒண்ணு லவர்ஸ் போட்டாங்க, லவர்ஸ் போயிட்டு இருக்காங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்டா, யாருக்கு தெரியும். இந்த சைடு வந்து ஆம்பளைங்க போறது, நம்ம ஆம்பளைங்க வந்து புஷ்பா வண்டியில ஏறி போறல ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு. ஆஜி இதான் நினைக்கிறேன். இதான் பாதை இப்படிதான் டிசைன்டா போட்டிருக்கான். சோ இது ஒரு சின்ன ஸ்பாட். தண்ணி நல்லா தான் வரும் போலே. நான் கூட சம்மர் டைம் ஒன்று ரெண்டு வார்த்தை அப்படின்னா மிஸ் ஆகும். மேல வந்தா சுத்தமா இருக்காது அவ்வளவா. ஷார்ட்ஸ் இங்க மாத்திக்கோங்க கைஸ், நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்படி போய் அந்த ரோடு கனெக்ட் ஆகுது. கெவினே, நீ கழுவணும்ல, கழுவிக்கிறியா? ஸோ பாத்தீங்கன்னா நம்ம தடா போற இந்த ஃபால்ஸ் போற வழியில ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் ஒன்று எடுத்திருக்கோம், பிட் ஸ்டாப்ல. அங்க வந்து ஒரு நல்லா முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குங்க. ஆனா கிளியரா இருக்கு பாருங்க தண்ணி, அழகா போகுது பாருங்க தண்ணி. நம்ம ஐபோனை வந்து அண்டர் வாட்டர் ஷாட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நான் போய் தெரில பாருங்க, அவ்வளவுதான். பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏண்டா சேஃப்டி கவர் போட்டிருக்க, அப்புறம் என்னடா எல்லாம் ஒரு பயம் இருக்கும்ல. சேனலை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்ல. இது எங்க கிட்ட சொல்லக்கூடாது, அவங்க போறாங்க பாரு, அவங்க கிட்ட ஒரு கூப்பிட்டு சொல்லணும். இங்க சொல்லு, கேமரால சொல்லு. மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணலனா இவர் வந்து எல்லாரையும் அடிப்பாரு. நீங்க இதுவே ஃபாலோ பண்ணிருந்தா உங்களுக்கு என்ன வேணா வாங்கி தருவாரு. ஆனா இது 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் வாங்கி தரதுக்கு. இங்கே வேணான்றீங்க டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஏலே துணி மாத்திட்டு இருக்கேன் பாக்காதீங்க. ஏலே அடுத்த வீடியோக்கு போகல, நான் துணி மாத்திட்டு இருக்கேன் பாடாவா. ஏலே பிளட் ராஸ்கல் துணி மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப பாக்குறேன். ஏலே பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா வருது. போலீஸ்கார் இவட புடிச்சு ஜெயில போடுங்க. கன்ஃபார்ம். நான் போன வீடியோல சொன்னேன்லங்க, இவங்க 2 பேர் தான் காரணம்னு. பாத்தீங்களா, இப்பவே கெவின் ஆர்வமா இருக்கான். ஏண்டா ஒரு பையன் ட்ரெஸ் மாத்துறதே விடாம போய் எட்டி பாக்குறியே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. இங்க பாருங்க, லேடிஸ் போடுவாங்கல்ல டைட்ஸ், திரும்பி லெகின்ஸ் போட்டு வந்துட்டான். இது லேடிஸ் போடுவாங்க, அதான் நான் ஸ்விம் சூட். டேய் அவன் லேடிஸ் தான்டா, லேடிஸ் பின்னாடி டைட்ஸ் பெட்டாக்ஸ் தூக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா 2-3 இருக்கு. அப்படி போனீங்கன்னா அந்த சைடுக்கா போகும். இது வந்து இந்த இது ஒட்டியே போகும், இந்த ஓடையை ஒட்டியே போகும். இப்படி போயிடலாம்டா ஹரிஷ். நல்லா இருக்குடா, போலாம். இங்க பாரு கவின் எழுதி இருக்கு, கவின் கெவின்ஸ் மில்க் ஷேக். இல்ல பரட்டிட்டு விழுந்திருப்பான் சூர்யா. இங்க வந்து இந்த மாதிரி மது பழக்கத்தை யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் தப்புங்க. இயற்கையை அழிக்கிறதுக்குன்னே இது பண்றாங்க. செமையா இருக்கேடா, இங்கே குளிக்கலாம் போலடா உட்காந்து. ஏய் என்னடா பண்ற? பிரபுதேவா ஸ்டெப்புடா. டடான் 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 டடான். பிரபுதேவா ஸ்டெப்புடா. அவ்வளோதாங்க, நான் இப்போ இந்த சைட் போயிடுறோம். ஏன்னா அதுக்குள்ள போனா ரொம்ப நேரம் டைம் எடுத்துரும். தம்பலாஜ் மடுகு. மடுகுன்னா என்னடா? மாடுன்னு அர்த்தம். மடுகு சொல்றான் பாரு. என்னது? பாவம். வந்துச்சா? ஓ இதுதானா? மடுகு மடுகு கல்டிவேட் மடுகு போய் பார்க்கலாமா? பாத்துட்டு வரலாமா? போய் வெறும் அந்த கேட்டை தான் போய் பாத்துட்டு வரணும். நீ தண்ணி எல்லாம் பாக்க முடியாது. பாக்கலாம். கொஞ்ச நேரம் குளிச்சாங்க, பாத்துட்டு வரலாம். இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் ப்ரோ இருக்கு.
ஸோ நம்ம வந்தாச்சுங்க. இதுதான் மெயின் இது. எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க ஜாலியா. அடி செம்மையா போடும். பால் வச்சு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் உள்ள இறங்க போறோம். இவங்க தான் அந்த அடைங்கப்பா பாய்ஸ். உள்ள போலாமா நம்ம யோசிச்சுட்டே இருக்காங்க. நல்ல இவன் வேற ஒருத்தன். இப்ப பாருங்க நம்ம பசங்க அடிப்பானுங்க டைவ். இவனை எது கூட்டு வந்திருக்குன்னா இங்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால கெவின டைவ் அடிச்சு தெரியும் ஆந்திரால. என்னப்பா ஆச்சு? ஏன் ஆந்திரால ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? ஏன்டா ஏன் அப்படி ஆந்திரா ஸ்ட்ரிக்டா? அவங்க கிட்ட அவங்க ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்க. ப்ரொடெக்ட் பண்ண அவங்க அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. ஏன் பால் விளையாடுறதுல என்ன பால் விளையாடுறாங்க. இது வந்து மத்தவங்க மேல பட்டுச்சுன்னா இஷ்யூ ஆயிடும். சண்டை போடுவாங்க. ஏத்திக்க மேல பால் போடுவாங்க. நீ கேப்பியா அந்த மாதிரி? இப்போ உங்க மேல பால் பட்டுச்சு என்ன பண்ணுவேன்? நான் கேட்பேன் யாரு என் மேல பால் அடிச்சுன்னு கேட்பேன். நான் தான்டா ஆச்சு என்னடா பண்ணுவேன் அப்படி கேட்டேன். சரி பால் அடிப்பேன். சரி அவன் 4 பேர் சுத்தி இருக்காங்க என்ன பண்ணுவேன்? 5 பேர் இருக்காங்க. கூட அடிப்பேன். ஏதாவது குச்சி இருந்தா அடிச்சு அடிப்பேன். கல்லு தூக்கி 5 பேர் சுத்தி நின்னு மண்டையில கொட்டுறாங்க என்ன பண்ணுவேன்? கல்லு அப்படி அடிச்சே விடணும். கல் எடுத்து என்னடா லூசானா? 5 பேர் சுத்தி நிப்பாங்க கல் எடுத்து அடிப்பாங்கடா. அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? டேய் போஸ்ட்மார்டம் பண்ண பாடி மாதிரி இருக்கியாடா. ஓகே அவ்வளவுதான் உள்ள இறங்குறாப்புல. ஏன்டா இங்க வந்து டைல்ஸ் கேக்குற யாரா நீ தற்குறி பையன்? இந்த மாதிரி இவனமே முரட்டுத்தனமா இருக்கணும்னா அப்படியே குதிக்கணும். இங்க இவன் வேற ஒருத்தன். ஸ்விம் பண்ணியாடா? ஸ்விம் பண்ணியா? உள்நீச்சல் வெள்நீச்சல் எல்லாமே அடிக்கிறானேடா அவன். ஆழம் இல்லையா? பண்ணி கிணத்துக்குள்ள வந்துருச்சு. பரவாயில்லடா அடிக்கிறான்டா. அப்போ நம்ம 2 பேருக்கு தான் தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? என்ன மனுஷன்? இல்ல எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி பண்ணனும். அதே டைம்ல காலிங் பண்ணனும். பேசினே இருக்கே படத்தை காமிக்க மாட்டீங்க. நீங்க போங்க. கல்லுக்கல்லா இருக்கா? டேய் வேற என்னடா ஸ்விம்மிங் பூலாடா இது? கல்லுக்கல்லா தான் இருக்கும். யாரா நீ? ஜட்டி போடாதெல்லாம் போட்டுவாங்கடா. அதான் கீழே தான் தேடுறானே தவிர மேல தேட மாட்டான். அவனுக்கு அந்த ஆசை இருக்கு. இங்க பாருங்க அங்க ஒரு டீம் ஜாலியா இருக்கு. நீ கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. வீக் டேஸ்னால ஃபேமிலி ஒரு பக்கம், கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால கொஞ்சம் ஜாலியா இருக்கு. இதுவே நம்ம சாட்டர்டே சண்டேஸ் போல வந்திருந்தோம்னா செம்ம க்ரௌடு வந்திருக்கும் போல. வீக் டேஸ் ப்ரிஃபர் பண்றது நல்லது. ஓகே கைஸ், நாம இப்போ வந்து இந்த எண்ட்ல இருந்து ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் ஒரு வாக் போயிட்டு வரலான்னு பார்க்குறோம். ஸோ நாங்கள் வாக் அண்ட் ஸ்விம்லே போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெவினே நீ போற இடம்லாம் சூடாக இருக்கு, என்ன கதை? சண்டைக்கு வாடா. என்னடா பாக்குற? திருட்டு மொழி முடிக்கிறானப்பா. வாடா சண்டை வாடா. நீ ஒரு அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது நினைப்போம். அதான். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே மேலே ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரக்கிங் மேட்சுமா போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்க மாமா பாருங்க, பில் கிரிட்ஸா அப்படின்னா தலை வச்சு துணிவு வந்து போஸ்ட் பண்ணுவோம். சி ப்ரோ, அதனால வந்து போயிட்டு துணிவு பாருங்க. சாரி ப்ரோ. குளிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அப்படியே மேலே ட்ரெக் பண்ணி அடுத்த ஃபால்ஸ் க்ளோஸ் தான் சொல்கிறாங்க. பட் அது என்ன கதைன்னு பார்க்கறதுக்கு போகிறோம். நீங்களும் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இயற்கை படத்தில் வர மாதிரி காதல் வந்தான். திருசா இங்கே விஜய் இங்கே இருக்காப்புல கில்லி படத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல லைட் ஹவுஸில். பிரகாஷ் ராஜ் வராரு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. என்னடா இப்பெல்லாம் பேசுறீங்க? சரி ஓகே. அடுத்து ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்ட்ல இருக்காரு. வீடியோ இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்களா? யாரா? ஓ அதான் பூ அழிச்சிட்டு பூ. எவ்வளோ மீன் பாரு. ஏய் இங்கெல்லாம் குளிக்கணும்டா கெவின். இதெல்லாம் குளிக்கணும்டா. ஆனா இங்க பிரைவேட்டா குளிக்கலாம் போல ப்ரோ. நல்லா இருக்கும் அது. ஃபேமிலியா மட்டும் வந்தா இங்க தண்ணில உட்கார்ந்து. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. என்னடா 50? ஆமா உயிரை பணைய வச்சு ஆஃப் ரோட்ல போனதுக்கு 50 ரூபா கிடைச்சிது. இது வந்து யாரோ இங்க விட்டுருக்காங்க. இந்த 50 ரூபா நம்ம வந்து ட்ரஸ்ட்ல கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ண போறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஏன்னா பிளிச்சு மரியாதை கொடுத்துட்டீங்க அம்மா நிறைய. ஓகே பார்த்தீங்கன்னா ஜமுன் போல்னு ஒரு இடத்துல வந்து அப்படியே இந்த மாதிரி வாக் பண்ணி நடந்து வந்திருந்தோம். சடனாக ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா யானைகினே தான் வந்துச்சா கேட்டிங்க, அதுதான் கிடையாது. ஒரு கப்புள் இந்த அடிக்கிற வெயில ரொமான்ஸ் மூடில் கட்டி பிடிச்சிட்டு இப்படி நின்று தண்ணியில் நிற்கிறாங்க. எப்படா மனசு வருது அடிக்கிற வெயிலில். இது ஒரு ஸ்பாட்டுங்க. நம்ம வந்த பிறகு இதுக்கு மேலேயும் போகுது. ஆனால் இதுக்கு மேலே பெருசாக வியூ எதுவுமே இல்லைன்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு இடம் தான். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. இது வந்து மனுஷன் குளிக்கிற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணால் இது அவனுங்க விளையாடி இருக்காங்க பாருங்க எல்லாரும். இவனுங்க வந்து ஜாலியாக குளிச்சு ஸ்விம் பண்ணிருக்காங்க. இது யாரு? அட இவன் இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இவன் ஆம்பளை பையங்க, சொல்ல தேவையில்ல, ஏதோ நோண்டுறான். இது பொம்பளை. ஏன்னு சொல்ல கேளுங்க. ஏய் மூஞ்ச காமெடி பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுருக்கோம். ஃபேஸ் மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் தெரியுதா? ஃபுல்லாக மேக்கப்பு. குளிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன ரொம்ப மீன் கடிக்குது. எங்கெங்கயோ வந்து கடிக்குது. சூர்யாக்குனா உள்ள போயிடுச்சு. உண்மையிலே வேற லெவல்னா. அவங்க ஃபுல்லா ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவல்ல வந்துருக்கும். நான் 10க்கு 10 கொடுக்குறேன். போகும்போது பார்க்க அவங்க 2 பேர் இருந்தாங்களே ஜாமுன் கப்புள்ஸ். அவங்க பிரைவசியா இருந்தா வேற எங்கேயாவது இருக்கலாமேனா. இது பப்ளிக்கா இருக்கிற பிளேஸ். சின்ன பசங்க எல்லாம் வராங்க. எவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்க. நல்லாவே நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். ஃபேமிலியா இங்க வரவங்க அவங்க ஃபேமிலியை உண்டாக்கலாம் நீங்க வந்திருக்காங்க. அவங்க அந்த குடும்பத்தை பிரிக்க நீ வந்திருக்க. இல்ல அவங்க குடும்பம் எப்படி உருவாக்குறாங்கன்னு பாக்கிறதுக்கு வந்துக்கிறேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அவங்க பாக்குற மாதிரி அங்க பண்ணா இல்லண்ணா அதெல்லாம் சாமி படம் தான். 10க்கு 10 கொடுக்கலாம்ண்ணா. தடா ஒர்த்துண்ணா. ஓகே ப்ரோ 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்தால் ட்ரக்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஏஜ் ஆனவங்கெல்லாம் நடந்து வர முடியாது. ஏன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் ப்ராப்பராக ரூம்ஸ் இல்லை இங்கே எதுவுமே. லேடிஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜென்ஸ் எல்லாம் வந்தால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி வயசானவங்க வரதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் அவங்களுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனை வருதுன்னு தடால. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து தடா பிளான் பண்ணுறீங்கன்னா ஏப்ரல் மேக்கு பிஃபோராகவே வந்துடுங்க. மே எண்டெல்லாம் ரொம்பவே வறட்சி ஆகிடும். இப்போவே ட்ரையாக தான் இருக்குது. பட் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வெயிலுக்கு அதுவுமா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜில் பண்ணிட்டு போகலாம். என்னடா அதோட வாங்க
சந்தோஷமா இருந்துட்டு போங்க. இவன் சந்தோஷமா இருக்குது வேறங்க, அது வேணாம் நமக்கு. பண்ணலாம். ஏய் என்னன்னு தெளிவா சொல்றா. பசங்களோட வாங்க, சந்தோஷமா இருங்கன்னா நல்லா ஃபன் கிடைக்குங்க. அண்ட் கப்புள்ஸும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. பட் அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிற வரைக்கும் அது வயிற்றுச்சுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சம்மர் வெக்கேஷன் பிளான் பண்ணுறதா இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நீங்களும் என்னென்னலாம் நான் காமிச்சிடும் பார்த்து நீங்களும் அதை இது பெஸ்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ see you in the next video. Until that